ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட காமிக்க முடியல. 5ஆந்தேதி தான் லேட்டாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். விநாயகர் சதுர்த்தி வரை கிட்டத்தில் இருந்ததுனால எனக்கு வேலையும் கொஞ்சம் டைட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் நிறைய இருந்தது. கொஞ்சம் பொருளும் வேறு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டீ தூள், உளுந்து எல்லாமே எடுத்துட்டேன். பூஸ்ட்லாம் வந்து ரீஃபில்லில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாட்டில் ஏற்கனவே இருந்ததுனால அதில் கொட்டி வச்சுட்டேன். ஏன்னா பாட்டில் வாங்கினா நம்மளுக்கு இன்னும் 10 ருபீஸ் கூட வரும். பாட்டில் ஏற்கனவே இருந்ததுனால அதை கழுவி வச்சுருந்தேன். பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து தான் கொட்டினேன். இது வந்து உளுந்தும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பேக்கெட்டாக வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரேட் அதிகம். இந்த மாதிரி எடை போட்டு இப்போலாம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்திருக்கு. பருப்பு, உளுந்து எல்லாமே இது பண்ணி தராங்க. எப்படின்னா எடை போட்டும் தராங்க. இப்போ லூஸில் வாங்குற மாதிரி. ஆனால் 1 கேஜிக்கு மேலே தான் வாங்கணும். 1/2 கேஜி அப்படிலாம் கிடையாது. இது க்ரீன்ஸில் தான் வாங்கினேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க என்ன ஊருன்னு. விழுப்புரம் க்ரீன்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து பாருங்கள், 2962 ரூபா எனக்கு வந்தது. நான் 3000 மளிகை ஜாமான் பில்லு போட்டிருந்தேன். இல்லை விநாயகர் சதுர்த்திக்கான பொருள் ப்ளஸ் பசங்க என்னென்ன கேட்பாங்க அவங்களுக்கும் தேவையானது எல்லாமே தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எது தேவையோ நான் வீட்டிலேருந்தே லிஸ்ட்டு எழுதின்னு போயிட்டேன். எது வீட்டில் இருக்கோ அந்த பொருள்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கி வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். எண்ணெய் மட்டும் 2 பேக்கெட் எடுத்துன்னு வரேன். கோல்டு வின்னர் வேணும்னா வாங்கிக்கலாம். இன்னும் 2 பேக்கெட் எப்படியும் தேவைப்படும், வாங்கிக்கலான்ற மாதிரி எண்ணெய் மட்டும் கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வெல்லம் 1 கிலோ, கொண்டக்கடலை இதெல்லாம் எடுத்ததுனால கொஞ்சம் எண்ணெயில் கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கலான்னாக்கா, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, இருக்கணும்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேலைக்கு போனால் மட்டும்தான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து குடும்பத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறோம். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு, குழந்தைங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு, நம்ம வீட்டில் நம்ம வேலையும் முடிச்சுக்கிட்டு நாமளும் கேர் பண்ணிக்கிட்டு, அந்த கேப்லேயும் நம்ம எதனா பண்ண முடியுமா வீட்டுக்காக நம்மளால் அப்படின்னு உழைக்கிற பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சா ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது தான் என்னோட இது. அது இண்டிபெண்ட்ன்றது பணம் காசுன்றது வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வராங்க அப்படின்னாக்கா அது அவங்க காசு, அவங்க தான் செலவு பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம வேலை சமைக்கிறது மட்டும்தான்றது கிடையாது. அந்த காசில் நமக்கும் உரிமை இருக்கணும். அதேமாதிரி ஹஸ்பண்டும் நம்மளை வந்து நடத்தணும். காசு நம்ம கையில் கொடுத்து எந்த செலவு பார்க்குறியோ பார்த்துக்கோ, குடும்பத்துக்காக என்னென்ன மிச்சம் பண்ணுறீங்களோ பாருங்கன்னு சொல்லி அவங்களும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட். 2 பேருமே ஒன்றா இருந்து சேவ் பண்ணணும். ஒன்றாவே இருந்து எல்லாத்தையும் நம்ம சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒன்றா பேசி உட்கார்ந்து எந்த சேவிங் பண்ணலாம், எதில் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். ஹஸ்பண்டுமே வந்து பெண்கள் நம்ம ஒய்ஃபை வந்து நம்பணும். அதே மாதிரி அவங்களும் இண்டிபெண்ட்டாக வச்சுருக்கணும் பெண்கள். அப்போ தான் அது வந்து சேவிங்ஸும் பண்ண முடியும் பெண்களால். அவங்களால இண்டிபெண்ட்டாகவும் வாழறோன்னு சொல்லிட்டு அவங்களால நினைக்க முடியும். அடுத்தது வந்து என்ன எல்ஐசி போடுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். வந்து நாங்கள் வந்து மணி பேக் பாலிசி போடுறேன் சிஸ்டர். அதில் வந்து எனக்கு எப்படி சொன்னாங்கன்னா 15,000 5 இயர்ஸுக்கு ஒன்லி வந்துடும். ப்ளஸ் 15 வருஷம் நான் போட்டிருக்கேன். 5 வருஷத்துக்கு வந்து 15,000 வாங்கிட்டேன். நான் இப்போ வந்து 3 டைம்ஸ் வாங்கிட்டேன். அந்த மாதிரி 2 டைம்ஸ் வாங்கிட்டேன். 3வது டைம் வரும்போது எனக்கு அமௌண்ட்டும் வந்து மொத்த இதுவுமே முடிஞ்சிடும் சொல்லி தான் எனக்கு போட்டார். அவர் வந்து அந்த எல்ஐசியோட ஏஜெண்ட் வந்து போட்டார். ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவர் தான். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் போடுறாங்க. எனக்குன்னு எல்ஐசியே இல்லைன்றதுனால அவர் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டார், உங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஒன்று போடுங்கன்னு. அப்போ அந்த ஸ்கீம் இருந்ததுனால போட்டு விட்டார். தம்பியோட வயசும் அதுவும் ஒன்று. தம்பிக்கு 15 இயர்ஸ் இன்னும் ஆகலை. அவனுக்கு வந்து 14 வரப்போகுது நவம்பர் வந்தால். 15 இயர்ஸ்க்கு தான் நான் போட்டேன். 20 இயர்ஸ் போட்டால் ரொம்ப லாங் டேர்மாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வேணான்னுட்டேன். இது 1 லேக்குன்னு சொல்லி சொன்னார். ப்ளஸ் அது இல்லாமல் 15,000 உங்களுக்கு நீங்கள் 2 வருஷம் 5 வருஷத்துக்கு வாங்கிடுவீங்க. 3வது 5 வருஷம் வரும்போது 1 லேக் பணமும் உங்களுக்கு அந்த நம்ம கட்டின அந்த அமௌண்ட் வந்து 1 லேக்காக நம்மளுக்கு வந்துடும் சொல்லி சொன்னார். சரின்னு போட்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இதோ வெற்றிகரமாக ஒரு 12-13 வருஷம் கட்டிட்டேன். இன்னும் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டிட்டுனா வாங்கிடுவேன். அதான் அந்த சிஸ்டருக்காக சொல்லிக்கிறேன். நான் மணி பேக் பாலிசி தான் போடுறேன். இங்கே தான் விழுப்புரத்தில் தான் கட்டுறோம்.
சேவிங்ஸில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து குடுக்குறாங்கனாக்கா, அவங்ககிட்ட நானும் கணக்கு எழுதி வச்சிருந்து கரெக்டாக சொல்லுவேன். இது இது பண்ணியிருக்கேங்க, இது இது முடிச்சுட்டேன், இது இது எனக்கு பெண்டிங் இருக்குது, எவ்வளோன்றத அவங்க குடுக்குறாங்கன்னா, அதுக்கான கணக்கை நானும் சொல்லிருவேன். அவங்களும் கொஞ்சம் காசு எடுத்து வைக்கிறாங்க, பெட்ரோல், டீசலுக்கு எதுக்காச்சும் எடுத்து வைக்கிறாங்கன்னா, அவங்களுமே சொல்லிடுவாங்க. இவ்வளோ செலவாச்சும்மா, மீதி இவ்வளோ வச்சுருக்கேன். போன மந்த் கூட நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப வரலட்சுமி பூஜை அது இதுன்னு நிறைய செலவுன்னு சொன்னதுனால, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாச்சு. நான் அந்த மாதிரி வச்சிருந்த காசுல தான் 2 பேருமே எடுத்து போட்டு செஞ்சோம். நானும் மிச்சப்படுத்தி வச்சுருப்பேன். மாத கடைசியில் நானும் இவ்வளோ இருக்குதுங்கன்னு சொல்லுவேன். ஒரு ஒரு சமயம் மிச்சம் இல்லைனாலும் அவர்கிட்டையும் சொல்லி கேட்பேன். அவரும் கொடுப்பாரு. என்கிட்ட இவ்வளோ இருக்குமா, மீதி இந்த வச்சுக்கணும். 2 பேர்கிட்டையும் இல்லைனாக்கா வந்து இது 2 பேர்கிட்டயுமே இல்ல ரொம்ப இதாகுதுன்னா, வெளியில எங்கேயும் வட்டிக்கெல்லாம் வாங்க மாட்டோம். எங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன பொருள் இருந்தா டக்குன்னு வச்சு, அந்த பொருள வச்சு ரொட்டேஷன் பண்ணிடுவோம். டக்குன்னு சேலரி வந்ததும் அந்த நகைய மீட்டுடுவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் வச்சிருக்க மாட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சேவ் பண்ணுறேன், போறேன். சேவிங்ஸில் நான் எதையுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். கரெக்டாக சேவிங்ஸ் எந்தெந்த தேதியில கட்டணுமோ அந்தந்த தேதியில கட்டிடுவேன். மத்த எந்த விஷயமா இருந்தாலும் நான் சமையல்ல கூட நான் வந்து டெய்லி கூட வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். மளிகை சாமான் கூட மொத்தமா வாங்க முடியல ஒரு மந்த்துனாக்கா. ஆனால் சேவிங்ஸ் பொறுத்தவரைக்கும் அப்பப்போ கட்டிடணுன்ற மாதிரி முதல்ல எடுத்துன்னு போய் அதை பண்ணிவிடுவேன். நான் இந்த மாதிரி தான் நான் சேவிங்ஸ் வீடியோ போடுறது கூட உங்ககிட்ட நான் உண்மையாக நான் என்ன சேவ் பண்ணுறேனோ, நான் என்ன வந்து செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். பண்ணாததை கேள்விப்பட்டோ இல்லை வேறு இதில் பார்த்தோ நான் உங்களுக்கு நான் சொல்லலை. நான் என்ன பண்ணுறேனோ அந்த சேவிங்ஸ் தான் போடுறேன். நகைச்சீட்டை பற்றி கூட சொல்லியிருந்தேன், இன்னும் நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ். நகைச்சீட்டை பற்றி ஐடியா இல்லை. ஹோம் டூர் கேட்குறீங்க, பின்னாடி வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்குறோன்னா அந்த வேலை வந்து நாங்கள் செய்யலை. நான் உங்ககிட்ட ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த வேலை முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களுக்கு ஹோம் டூர் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். எல்லாத்தையுமே கரெக்டாக நான் எப்படி செஞ்சேன் போனேன்றது. மேல் வீடும் வந்து நான் காமிக்கிறேன். மேல் வீடு ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். அந்த வீடுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அவங்க வந்து இப்போ இது மாற சொல்லிட்டோம். சப்போஸ் அப்படி மாறிட்டாங்கனாக்கா நான் கண்டிப்பாக அதையும் ஹோம் டூர் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 20,000 சேலரினாலும் சரி, 30,000 சேலரினாலும் சரி, நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் வந்து 5,000 சேலரிலேருந்தெல்லாம் கூட நாங்கள் ரன் பண்ணின்னு வந்திருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ சேலரி வாங்குகிறோன்றதை விட நம்ம எப்படி அதை வந்து செலவு பண்ணுறோன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.